சென்னையெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ராஜியும் மீனாவும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ வர வழியில் ராஜி பேச அப்படி ஒரு மாதிரி மயக்கமாக வர மாதிரி இருக்காங்க. அப்படி கீழே விழுந்துடுறாங்க. ராஜி எந்திரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி பார்க்குறாங்க. எந்திரிக்கல. பக்கத்தில் இருக்கிற கடையில் இருந்துட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து தொளிச்சு மூஞ்சியில் தொளிச்சு விட்டு எழுச்சி விட்டு பார்க்குறாங்க. அப்புறம் தான் எந்திரிக்காங்க. என்னாச்சுடி காலையில் சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் சாப்பிட்ட காலையில் தான் அத்தை தானே இட்லி சூப்பராக செஞ்சுதாங்களேன்னு சாப்பிட்டனே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு இப்படி பண்ணு எப்படி இதுக்கப்புறம் உனக்கு இப்படி வந்து தலையெல்லாம் சுற்றுது என்ன விசேஷமாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அக்கா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாமா, இதுக்கு மேலே நம்ம டிலே பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. வேண்டாமா, அப்போ என்ன காரணம் உனக்கே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெக்கப்பட்டே பேசுகிறாங்க. அப்போ வந்துட்டு என்ன உண்மையாலுமே விசேஷமாடி, ரெண்டு பேத்துக்கு ஆகாது எலியும் பூனையாக இருக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது வந்து அதெல்லாம் வந்து நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெக்கப்படுறாங்க. இதை பார்த்தோன்னா சூப்பர் சரி வா நம்ம இதுக்கு போய் டாக்டர் போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் ஏற்கனவே வந்துட்டு வீட்டிலேயே கிட்டலாம் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடி பாவி இவ்வளோ நடந்திருக்கு, அக்கான்னு கூடயே பேசிகிட்டே இருப்பா, ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை, மூச்சே விடலை நீயே. இல்லைக்கா ஏற்கனவே வீட்டில் வேற எங்கள் கல்யாணத்தினால தான் அத்தைக்கும் அது மட்டும் இல்லை மாமாவுக்கும் பிரச்சனையாக வேறு இருந்துட்டு இருக்கு, அதனால தான் இப்போ சொன்னேன். ஏதாவது இப்போ இந்த விஷயத்த சொல்லி தாண்டி ஆகணும், இப்போ தான் சொல்லணும் இந்த விஷயத்த சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு தாத்தா பாட்டி ஆக போகிறாங்கிற குசியில் மாமா கண்டிப்பாக அத்தை கூட நல்லாவே பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்லேயும் உங்கள் அப்பா அப்படியே வெறப்பாக இருக்கிறாருல்ல, அவரும் கொஞ்சம் தாத்தா ஆக போகிறேன்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் சந்தோஷப்படுவார். என்ன ராஜி நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து எதேச்சியே கதிர் கரெக்டாக அந்த பக்கமாக வந்து ஏதோ வந்து கார் எடுத்துகிட்டு ஏதோ கார் வேலை செய்கிற வேலையே வராரு. வந்தோடனே ரோட்டில் நடந்து போகிறத பார்த்தோன்னே ஸ்லோ பண்ணிட்டு என்ன இங்கே 2 பேர் நடந்து போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்தா எப்படி தெரியுது, பக்கத்தில் தானே கோயில் இருக்குது, அதான் என்ன நான் மட்டும் தனியாக போயிருந்தா கண்டிப்பாக நீ கேட்க மாட்டேன், கூட ராஜி வரல அதனால தானே நின்று கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வேறு ஏங்க நீ வாங்க வீட்டுக்கு பக்கத்தால போகிற அப்படி கொண்டு போய் விட்டுற அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கண்டிப்பாக விட்டு தான் ஆகணும், இனிமேல் 10 மாதத்துக்கு உன் பொண்டாட்டி நீ கையில் வச்சு தாங்கி தாண்டா ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராஜி வைக்கப்படுறத பார்த்துட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆமாம் நீ பார்த்த வேலை அப்படி, நீ உங்கள் அப்பா ஆக போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு வந்துட்டு கதிருக்கு அப்படியே ஒரே சந்தோஷமாயிருது. கார் விட்டு கீழே இறங்கிடுறாரு. சரி ரோட்லேயே வச்சு ரொமான்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம், காரில் ஏறுங்க, நம்ம வீட்டுக்கு போய் மற்றதெல்லாம் பேசிக்கலாம், வீட்டில் போய் வேலையை அம்மாட்டே அப்பாட்டி வந்து சொல்லணும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்து ஏறு ராஜி பார்த்து ஏறு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அப்படியே வந்துட்டு கைத்தாங்களா வந்து ராஜி கூப்பிட்டு வராங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப தான் பண்ணுறடா நீயே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே மீனா ஒரு பக்கம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போனோன்னு வந்துட்டு அத்தைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக வந்துட்டு மீனா போகிறாங்க. உள்ளே பொண்ணு என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க அத்தை ஒரு மாதிரி இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ வந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு சொல்லிடி அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை நீங்கள் பாட்டியாக போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி காலையில் தான் செந்தில் வந்துட்டு போனால் ஒன்றுமே சொல்லலையே, சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை நான் இல்லைங்க அத்தை அப்படின்னு சொல்கிறேன். நீ இல்லையா அப்போ வேற ஆறு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னு தள்ளுறப்போ கரெக்டாக பின்னாடி இருந்து ராஜியும் கதிர் வராங்க. ராஜி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இந்த குடும்பம் அந்த குடும்பம் இவங்க கல்யாணம் நடந்துன்னு சொல்லிட்டு எத்தனை அடிதடி பிரச்சனையாக போயிட்டுருக்குது, இப்போ பார்த்து இவ்வளோ பெரிய நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி பேசிட்டு ஏங்கன்ட்டு உள்ளே போகிறாங்க. பாண்டியன் தான் பேச மாட்டாரே, அவர் ஒரு மாதிரி மூஞ்சி திருப்பிக்கிட்டு சட்டை போட்டு நின்றுருக்காரு கடைக்கு போகிறதுக்காக. நீங்கள் தாத்தா ஆக போகிறீங்க, எந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன்னு சொல்லிட்டு என்கிட்ட கோச்சிட்டு பேசாமல் இருக்கீங்களோ அவங்க 2 பேரும் நம்மளை தாத்தா பாட்டி ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் பாண்டியன் பேசுகிறாரு. பாண்டியன் பேசணுன்னு பார்த்தீங்களா தாத்தா ஆக போகிறோங்கிற சந்தோஷத்தை கேட்டோன்னு என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டிங்க, இனிமேல் நீங்கள் என்கிட்ட பேசிடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு தலகால் புரியாமல் உள்ளே வெளில ஓடுறாங்க. இதை பார்த்துட்டு வெளில பாண்டியன் வராரு. வந்தோன்னே என்ன மீனா அது அப்படின்னு சொல்லி. ஆமாங்க மாமா நீங்கள் தாத்தா ஆக போகிறீங்க, ராஜி கன்சீவாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன டாக்டர் போய் செக் பண்ணிங்களா அப்படின்னு. இல்லை அவளே வீட்டில் செக் பண்ணியிருக்கா, அது மட்டும் இல்லாமல் காலையில் நான் கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வரப்போ மயக்கம் போட்டு கீழே விழுந்து போயிட்டா, அப்போ தான் என்ன ஏதுன்னு கேட்குறப்ப தான் விஷயத்த சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜி இதை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இங்கே கோமதி கேட்குறாங்க. இதை கேட்டோன்னா இல்லை அதான் நம்ம வீட்டில் பிரச்சனை போயிட்டுருக்குல்ல, இதை சொன்னால் ஏதாவது நினச்சிப்பீங்க தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ராஜி நீ இந்த விஷயத்தெல்லாம் போய் தப்பாக நினைப்பாங்களே, நீ எழுத்தி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு எப்படியோ தெரியப்படுத்துருமே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கப்போ சரி பழனிக்கிட்ட சொல்லலான்னு நினைக்கிறாங்க. அப்போ கரெக்டாக பழனியும் வந்துடுறாரு. வந்தோன்னே இங்கே வாடா அந்த வீட்டில் போய் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிடா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயக்கா, என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, என்னாச்சு சொல்லுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மறுங்கிது ஏதாவது விருந்து போட போறியா, விருந்தெல்லாம் போகிறது இல்லடா, பெரிய விசேஷமாக வைக்க போகிற பொங்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கையும் ஓடு காலில் ஓடல அப்படின்னு சொல்லியிருக்க. மீனா நீயே சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க ராஜி முழுகாமல் இருக்காங்க, அந்த வீட்டில் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக போய் பழனி அந்த வீட்டில் போய் சொல்ல போகிறாங்க. இங்கே வந்துட்டு நீ வந்துட்டு எதுக்கும் நம்ம டாக்டரை போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்புறாங்க. அப்போ பாண்டியன் சொல்கிறாங்க பார்த்து மெதுவாக பார்த்து காரில் பத்திரமா கூட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு கதிரிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. மாமா அதெல்லாம் நீங்கள் சொல்லவே வேண்டாம் மாமா, கைத்தாங்களோ அதெல்லாம் கரெக்டாக கொண்டு போயிடுவான் பக்குவமாக, 10 மாதத்துக்கு பாருங்க அவன் ட்ராவல்ஸ் போகிறானா இல்லையோ பொழுதுக்கு இங்கே தான் ராஜி கூட தான் இருந்துட்டு இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ராஜி பார்த்துட்டு எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிற பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த சமயத்தில் பார்த்து அம்மா
அப்பாவுக்கு பக்கத்தில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நினைக்கவும் செய்கிறாங்க. அங்கே பழனி போய் சொன்னனவே அவன் வடிவுக்கு ஒரே சந்தோஷமாயிருது. என்னடா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாங்க அண்ணி அவன் உண்மையாலுமே தான் சொல்கிறேன், இப்போ தான் சொன்னாங்க, இங்கே சொல்ல சொன்னாங்க, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ இந்த விஷயத்த வேகமாக வடிவு கேட்டு மேலே மாடியில் இருக்கிறாரு முத்து சொல்லலான்ட்டு போகிறாங்க. அங்கே போனோன்னே என்னாச்சு, ஏன் இவ்வளோ ஒரு மாதிரி ஆரவாரமாக வர, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க நம்ம பொண்ணு இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. என்ன சொல்லு, அவள் தான் இருக்காள் என்னப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம பொண்ணு நம்மளை தாத்தா பாட்டி ஆகிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. இதை கற்றுன்னு முத்துக்கு அப்படியே ஒரே சந்தோஷமாயிருது. அப்போ கரெக்டாக சக்தி வேல்கையில் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கேள்விப்படுறாரு. அப்போ மாதிரி சொல்கிறத கேட்டோன்னா, இப்போ என்ன உலகத்தில் நடக்காத விஷயமா நடந்துருச்சு, அதுக்காக எதுக்கு இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, அது வந்து நம்ம வீட்டுக்கு முதல் வாரிசுங்க, நம்ம வீட்டுக்கு மட்டும் கிடையாது, நம்ம வீட்டை விட அந்த வீட்டுக்கு தான் முதல் வாரிசு, தெரியும்ல, அவளை தான் கல்யாணம் பண்ணி அந்த பக்கம் போயிட்டால, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே அதே சமயத்தில் முத்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக கீழே வராங்க. வடிவும் ரொம்ப சந்தோஷமாக வராங்க. ஐயோ இவங்க போகிற போக்க பார்த்தா அந்த வீட்டில் போய் ஒன்றா ஒட்டிக்குவீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா என்னென்ன விஷயத்தை கேள்விப்பட்டேன்னு ரொம்ப சந்தோஷமாக அப்படியே துள்ளி திறந்து வருவு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பின்ன என்னடா நம்மளை தாத்தா பாட்டி ஆக்கியிருக்கா, போய் பார்க்குறது இல்லையா பொண்ணு, இவத்தில் தான் இருக்கிறா. அண்ணா வேண்டாண்ணா, அந்த குடும்பத்தை பற்றி உனக்கே தெரியும், அதுவே ஒரு ஃப்ராடு குடும்பம், இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு ஒட்டிக்க பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நீ வந்துட்டு எல்லாம் உட்காந்து ஒன்றா எல்லாம் இது பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் சொத்துல பங்கு கேட்பாங்க, அப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க. இதை பார்த்தோன்னா பாட்டிக்கு ரொம்ப கோவம் வருது. ஏன்டா என்ன பார்த்தாலும் 24 மணி நேரம் பணம் காசை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருப்பியாடா, ஏன்டா எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்குது, என்ன ஏதுன்னு போய் பெத்தவன் போய் அதை கூட கேட்கக்கூடாதாடா, ஏன்னா இப்படி பண்ணுற நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா அந்த வீட்டுக்கு போகாதுன்னு சொல்கிறேன், இந்த ஆத்தா பேச்செல்லாம் கேட்டு நீ ஏதாவது மனசை மாறிடாதண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துருக்கிற வடிவு, உங்களுக்கு என்னங்க சொத்து தானங்க, எங்கள் சொத்தையும் சேர்த்து வேணால் உங்களுக்கே கொடுத்துட்றோம், எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க. அந்த வீட்டில் இருக்கிற ராஜியும் சரி கோமதியும் சரி கண்டிப்பாக சொத்து எல்லாம் வேணும்லாம் கேட்க மாட்டாங்க, எங்களுக்கும் வேண்டாம், எங்கள் பொண்ணை மீறி இதில் என்னங்க எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க, உங்களுக்கு அதானே ஆசை, நாங்கள் போய் எங்கள் பொண்ணை பார்க்காம இருக்க மாட்டோம், இதுக்கு மேலே எதுவும் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக வடிவு பேசுகிறாங்க. ஆனால் முத்து எதுவுமே பேசாமல் வடிவோட சேர்ந்துட்டு வெளில போகிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற குமரனுக்கும் சரி அதே சமயத்தில் சக்திவேலுக்கும் சரி செம்ம கடுப்பாகுது. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பார்த்தியாடா நம்ம சொல்கிறத கூட கேட்காம, நான் தான் சொன்னேன்ல இதுக்கெல்லாம் குட்டி போட்டுச்சுன்னா இப்படி தான் இதுக்கெல்லாம் பின்னாடியே ஓடுங்க, அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்துக்குவாங்க, அப்புறம் காசு பணம்னு சொல்லிட்டு சொத்தை வந்து கூறு போட்டு பிரிப்பாளுக, இதெல்லாம் நடக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் சொல்ல கேட்காம அண்ணா இப்படி போகிறாரே, அண்ணி அதுக்கு மேலே போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்பா விடுங்கப்பா பார்த்துக்கலாம்ப்பா, நம்மளை மீறி என்னப்பா நடந்துட போகுது, சும்மா விஷயத்தை கேட்டுது என்னன்னு தானே கேட்க தானே போகிறாங்க, இப்போ என்ன சொத்து பத்துக்காக வந்து நின்றுட்டாங்க, விடுங்கப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா நீ இப்படி இருக்க, நீயே முன்னாடியே நடக்க போகிறது இல்லாமல் பார்த்து அலாட்டாக இருந்தால் தானே இது நம்ம வரதுக்கு முன்னாடி தடுக்க முடியும், இல்லைன்னா எல்லா சொத்தையும் தூக்கி அந்த பொட்டணங்கட்டை வந்தவனுக்கு தூக்கி கொடுத்து போட்டு கம்முன்னு உட்கார வேண்டியது. அவள் பிரிச்சானா 2 பங்காளில் பிரிக்கணும் அந்த வீட்டுக்கு. இதான் அவள் முன்னாடி ஒருத்தி போனவ இருக்கிறா, 2வது பின்னாடியே ஒருத்தி ஒன்றவ இருக்கிறா, 2 பேத்துக்குள்ளே கொடுக்கணும் 2 பங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா நீங்கள் வாட்டுக்கு ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காதீங்கப்பா, அதெல்லாம் எதுவும் நடக்காது, அதாவது போகிற பக்கத்தில் சொல்லிட்டு போனாங்க பார்த்தீங்களா பெரியம்மா, உங்களுக்கு என்ன என் சொத்தும் சேர்த்து வேணா வச்சுக்கோங்க, என் பொண்ணுலே போய் பார்க்கணும்னு சொல்கிறாங்களே, அப்புறம் என்னப்பா எல்லாத்தையும் சுற்றி நம்மளே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் அதெல்லாம் பேச்சுக்கு சும்மா இப்போதைக்கு வந்துட்டு நகர்த்திட்டு அங்கே போய் நின்று பேசுறதுக்காக போகிறாங்கடா, அவங்களா சொத்தை நம்ம கொடுக்குறதாவது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்பா விடுங்கப்பா பார்த்துக்கலாம், எதுவும் நடக்காதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்னடா அந்த வீட்டுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுகிற, இந்த வீட்டில் யாருமே நான் சொல்கிறது கரெக்டுன்னே சொல்ல மாட்டாங்க.